அர்ஜுன், டேய் அர்ஜுன், மச்சான். ஆ, வா மச்சான். என்னடா, தூங்குனியா இல்ல சோகமா இருக்க? ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்கு. ஏன்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லையடா. சொல்லுடா. மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்தாப்புல இருக்கு. என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்கிறா. சொல்லு மச்சான், எதுவும் பிரச்சனையா? இல்லடா, ஒரு பிரச்சனையும் இல்லை. லைட்டாக தலை வலிச்ச மாதிரி இருந்தது. அதான் இப்படி படுத்திருக்கேன். ஒர்க் முடிஞ்சுதா? ஒர்க்குனால பார்க்க முடியல, அதான் வந்துட்டேன். ஹே, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? தலை வலிச்சா கூட ரொம்ப பிரிஸ்கா இருப்படா. உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன் கூட எவ்வளோ வருஷம் பழகிட்டு இருக்கேன். என்னமோ எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி புதுசாக கதை விட்டுட்டு இருக்கா. என்ன ப்ராப்ளம் சொல்லு. சத்யா பிரச்சனை பண்ணிட்டாளா? இல்லை மச்சான். என்கிட்டே பொய் சொல்கிற பத்தியா? இல்லை, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரி, நான் கிளம்புறேன் மச்சான். எங்கடா கிளம்புற? என்ன ஒன்றும் இல்லை, சொல்ல போறியா என்ன? மார்னிங் வரும்போது ரொம்ப லேட்டாக வந்தா ஏன்? எதுக்கு? எதுக்கு சும்மா அது இதுன்னு கேட்டுட்டே இருக்க? விடுனா விடேடா. என்னன்னு கேட்டா அப்போ சொல்ல மாட்டியா நீ? என்னத்த சொல்றது? ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. ஏண்டா, என்கிட்ட சொல்லாத அளவுக்கு பெரிய விஷயமா? அப்படி ரகசியமான விஷயமா? அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ? அருண், அப்படி இல்லடா, சத்யா விஷயம்தான். என்ன ஆச்சுடா? என்ன ஆகுறது, அவளுக்கு ஒரு பையன் கூட பழக்கம் இருந்திருக்கு. அது மேரேஜுக்கு முன்னாடியே இருந்திருக்குடா. ஐயோ, அப்புறம்? இப்போ ரீசெண்டாக அவளுக்கு எல்லாமே மறந்துருச்சு பத்தியா? மறந்து ஞாபகம் வந்தப்போ கரெக்டாக அந்த பையன் ஞாபகம் தான் அவளுக்கு வந்திருக்குடா. இடையில முன்னாடி அந்த பையனுக்கும் அவளுக்கும் சண்டை நடந்து பிரிஞ்சுட்டாங்களாம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஞாபகம் இல்லாமல் தான் அதுக்கப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிட்டது போல. இப்போ திடீர்னு ஞாபகம் எல்லாம் மறந்து திருப்பி வந்தப்போ கரெக்டாக அந்த பையன் ஞாபகம் வந்திருக்கு. ஆனால் அந்த சண்டை போட்டது மட்டும் அவளுக்கு ஞாபகம் அந்த டைமிங் இல்லை போல. அதனால அந்த பையனை யதார்த்தமாக எங்கோ பக்கத்து வீட்டுக்கு போனப்போ பார்த்துருக்கா. ரிலேஷன் போல பக்கத்து வீட்டுக்கு அந்த பையன் வந்திருந்தானா. பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்கடா. என்னடா சொல்ற? சத்யா வேற பையன் கூட பேசினாளா? ம், ஆமா. அப்புறம் நீ கூட சொன்னியே, ஏதோ வித்யா வித்யான்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு தெரியலடா. பட் நான் போனால் கட் பண்ணிடுறா அப்படின்னு ஏதோ ப்ராப்ளம் சொன்னியேடா. அதுதானா அப்போ? அந்த விக்கிங்கிற பையனை தான் வித்யான்னு சொல்லியிருப்பாளோ? ம், ம், கரெக்டு மச்சான், அதுதான். அப்புறம் என்னாச்சுடா? அப்புறம் என்னாச்சு? நான் வீட்டுக்கு போகும்போதும் சேம் அதே மாதிரி தான் பண்ணினான். டக்குன்னு நான் போகணுன்னு கட் பண்ணான். சரி ஓகேன்னு ஃபோனை வாங்கி திருப்பி அக்கேன்னு அவனுக்கு கால் பண்ணேன். ஜென்ஸ் குரல் கேட்டுச்சு அட்டன் பண்ணதும். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ, யாருக்கா இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியலடா. அவ்வளோ ஒரு கஷ்டம். ஆனால் அதை விட பல மடங்கு டென்ஷன் ஆயிட்டு. டென்ஷன் ஆயிட்டா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? டென்ஷன் ஆகி பலாருன்னு ஒன்று விட்டுட்டேன் அடி. யாருன்னு கேட்டப்போ அது வரைக்கும் சொல்லவே இல்லை. திருப்பி வித்யா வித்யா. அப்புறம் கால் பண்ணி இது யாருன்னு கேட்டால் அப்போ தான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. இப்படி மாற்றி மாற்றி சொன்னால் இப்படி இருக்கும், நீன்னு நினச்சி பாரு. யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பாக கஷ்டமாக தான் மச்சான் இருக்கும். இருக்கும்ல. அந்த மாதிரி தான் மச்சான் எனக்கும். என்னடாச்சு அப்புறம்? அப்புறம் என்னாச்சு? உன் ஒய்ஃப் உன்கிட்ட சொல்லலையா? சோனி. சோனி அவ அம்மா அப்பா எல்லாரும் வந்தாங்க. வந்துட்டு சோனியா எனக்கு 3 டைம் கால் பண்ணியிருக்கா. நான் அட்டன் பண்ணல. இப்போ தான் கால் பண்ணேன். ஒன்றும் இல்லை அருண், நீங்கள் வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டா. என்னடின்னு கேட்டப்போ எதுவுமே சொல்லலை. ஓ, இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் எனக்கு கால் பண்ணியிருப்பாளோ? ஓஹோ. ம், கரெக்ட் மச்சான், இருக்கலாம். எல்லாரும் வந்தாங்களாடா? ம், வந்தாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எல்லாரும் கேட்டாங்க, அவ கூட பேசுனாங்க. ஆனால் லாஸ்ட்ல என்ன வார்த்தை தெரியுமா சொன்னா? என்ன வார்த்தை மச்சான்? நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறியடா. இது மாதிரி உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை தெரியுமா? பார்க்க வைக்கிறதானே கடவுள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு? எனக்கு இவர் முக்கியம் இல்லை, எனக்கு அந்த விக்கி தான் முக்கியம். தயவு செஞ்சு விக்கி எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாடா. டேய் டேய் டேய், அழாதடா. இப்படி அழுகுற? நீ அழுது நான் அவ்வளோக்கா பார்த்ததே இல்லையடா. இந்த அளவுக்கு அழுகுற? அந்த அளவுக்கு உன் மனசு கஷ்டப்பட்டு இருக்குல்ல? இப்படியா சொன்ன சத்யா? ஆமா மச்சான், அந்த சுச்சுவேஷன்ல நீ இருந்திருந்தன்னா என்ன பண்ணிருப்ப?
இதே வார்த்தை இப்படியே சொன்னா எனக்கு விக்கிய கல்யாணம் பண்ணி வைங்க, இவர் எனக்கு முக்கியம் இல்ல, விக்கி தான் எனக்கு முக்கியம்னு எப்படி இருக்கும்? ஐயோ நிஜமாவே நீ சொல்றது என்னால கேட்க கூட முடியல. சத்யா உன் மேல உயிரே வச்சிருப்பாளேடா, எப்படா இப்படிலாம் அவளால பேச முடியுது? அதை மச்சான் எனக்கும் தெரியல. முடிஞ்சு லைஃப், அவ்வளோதான்டா. பிள்ளைங்கள்லாம் வேணான்ட்டா. பிள்ளைங்கள வேணான்ட்டாளா? ஏய், என்னடா சொல்ற? பிள்ளைங்கள வேணான்ட்டான்னா அந்த அளவுக்கு வெறுத்துட்டா? எனக்கே தெரிலடா. பிள்ளைங்க 2 பேரும் பிஞ்சு குழந்தைங்க, அதுக்கு அம்மா இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்காதுங்க. உனக்கே தெரியும், ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என்னம்மா அழுதுச்சுங்க அப்படின்னு. இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அவள் வேணான்ட்டா. ஐயோ, வேணான்ட்டு என்னடா ஆச்சு அப்புறம்? என்னாச்சு? எல்லாரும் கேட்டாங்க, சோனி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே பதில், எனக்கு இவர் முக்கியம் இல்லை, எனக்கு விக்கி தான் முக்கியம், கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, எனக்கு பிள்ளைங்க வேணான்ட்டாடா. எனக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னே தெரியலடா மச்சான். கோவப்பட்டுட்டு நான் பாட்டுக்கு வெளியில வந்துட்டேன். அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. என்னடா சொல்றா? கூட்டிட்டு போயிட்டாங்களா? அறிவு இருக்கா இல்லையா அவங்களுக்கெல்லாம்? என்னதான் மனசு ஜென்மங்களோ தெரியல. ஒரு பொண்ணு அப்படி சொல்றான்னா அவளை பேசி சமாதானப்படுத்தி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் விட்டுட்டு போறதும் ஒரு அம்மாவோட அப்பாவோட கடமை. அவங்க என்னடான்னா கையோட அவளை கூட்டிட்டு போனாங்க. ஆமா மச்சான், அவங்க மேலெல்லாம் தப்பு இல்லடா. தப்பு ஃபுல்லா சத்யா மேல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்கடா, கேட்கல. அப்போ சத்யா மேலதான் அவ்வளோ தப்புமே இருக்கா? ம். ஓகேடா. டேய், அழுதிட்டு இருக்கிறது இப்போ நேரம் கிடையாது. தயவு செஞ்சு அழுகிறத நிறுத்து முதல்ல. அந்த விக்கிங்கிறவ எவன்னு கண்டுபிடிச்சி அவனை கை காலை ஒடிக்கணும்டா. அப்போதான் நிம்மதி. எவன்டா அவன்? கல்யாணம் ஆகிட்டு தெரிஞ்சு திருப்பி ஃபோன் பேசுகிறான்னா எவ்வளோ திமிர் இருக்கணும் அவனுக்கு. அது எவன்டா? அவனை முதல் விசாரிக்கணும்டா. வேணாம் மச்சான், லைஃப் முடிஞ்சு. இனிமே என்னோட குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம். யாரும் எனக்கு தேவையில்ல மச்சான். யாரோ இப்படியோ போட்டும். சொல்லிட்டேன் நான், ஆசைப்படுற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஓகே, அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். நான் என் பிள்ளைங்கள பார்த்துட்டு நான் பார்த்துக்கிருவேன் என் லைஃப்னு சொல்லிட்டேன் மச்சான். எதுக்கு தேவையில்லாமா எவனையோ பார்த்துட்டு வச்சுட்டு அவங்கவுங்க லைஃப்பை தேடிக்கட்டும். அவங்களுக்கு நம்ம பிடிக்கலங்கும் போது, அவன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப நம்ம குறுக்க இருக்கக்கூடாது மச்சான். அதை முடிவு பண்ணிட்டேன். ஷோ, நீ பேசுகிறத பார்த்தாலே எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுதுடா. ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? என்னமோ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி. இன்னும் எவ்வளவோ இருக்குடா. எனக்கு தெரியாது. அவன் எவன்னு கண்டுபிடிச்சி. சோனிக்கு தெரியுமாவா? ம். ஸ்கூல் மேட் தானே, ஒரே கிளாஸ் தானே சோனி சத்யாவும் அவனும். சோனி அந்த ஸ்கூலில் தானே படிச்சது. கண்டிப்பாக சோனிக்கு தெரியும் மச்சான். ஓகே, சோனிகிட்ட கேட்டால் சோனி சொல்லுவா. கண்டிப்பாக சொல்லுவா. இருக்கு அவனுக்கு. நான் தான் சொல்கிறேன்ல மச்சான், விட்றா. என்கிட்ட போட்டு உங்ககிட்ட ஹாப்பியாக இருக்கட்டும், அவ்வளோதான். நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போக வேண்டியதான் மச்சான். வீடு சரிடா. ரொம்ப நேரம் ஆச்சுடா இங்கே வந்து. ஒர்க்கு நிறையா இருக்குது. சரி நான் போகிறேன், நீ வரியா? ஏன் மச்சான் ஆஃபீஸ் வந்தா? லீவ் போட்டு வீட்டில் இருந்திருக்கால. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நீனு. எங்கேயாவது மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, வீட்டில் முடியலடா. பாவம்டா குழந்தைங்க. என்ன பண்ணுறது, பாவம் அதுக்கு தலையெழுத்து அப்படி. அதுகளுக்கு அம்மா இல்லைன்னு எழுதியிருக்கும் போல. அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. அதுக்கு யாரும் மாற்ற முடியாது பத்தியா. நான் தான் பார்த்துக்கணும். சரி சரி வீடு, பார்த்துக்கலாம். என்ன இப்போ? சரிடா, நான் கிளம்புறேன். என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறான்? கடவுளே, பாவமாக இருக்கு இவனை பார்க்கும்போதே. ஏன் தான் அந்த சத்யா அப்படிலாம் பண்ணி தொலையுதுன்னு தெரில. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். ஏக்கா என்னதாக்கா சண்டை? இவன் என்னடா நான் இப்படி வந்து உட்காந்துருக்கா, நீங்க என்னடா நான் அப்படி வந்து உட்காந்துருக்கீங்க, பிள்ளைங்க 2 பேர்த்தையும் ஆளை காணும். என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? யாருமே எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படிக்கா? அந்த வேறு குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கா, அவளையே கேளு வசந்தி. என்கிட்ட எதுக்கு கேட்குற? அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா. என்னன்னு கேட்டாலும் சொல்லுடி. உன் சித்தி கேட்குறாள்ல, என்னன்னு சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. உன் வாயை திறந்து சொல்லு. ஏன் நீ சொல்ல மாட்டியோ? நீ சொல்றதுன்னா சொல்லு, இல்லைன்னா போ. பத்தியா பத்தியா? செல்வி, வார கோவத்துக்கு ஏதாவது தூக்கி போட்டு மண்டையில் போட்டு ஒட்டப்பமான்னு வருது. என்னமோ பிள்ளைகளை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறேன். நான் பாட்டுக்கு பிள்ளைகளுக்காக இருக்கிறேன். அதில் என்ன? என் பிள்ளைல என்ன? யாரோட பிள்ளைகளோ? பேசுறா பாரு வசந்தி, எப்படி பேசுறா பாரு வசந்தி. என்னம்மா யாரோட பிள்ளைகளோன்னு என்ன பேசுற சத்யா? நீ உன் பிள்ளை தானே அதுக. செல்வி, கடைசியாக கேட்குறேன், என்னதான் முடியும்னு கேட்டு சொல்லு.
ஏய் சத்யா, உன்கிட்ட நான் பொறுமையாக கேட்குறேன். அம்மா கோவப்படாமல் சத்தம் போடாமல் பொறுமையாக கேட்குறேன். இங்கே பாரு சத்யா, என்னடி சொல்கிற? இப்போ அர்ஜுன் தம்பி வீட்டில் கொண்டாந்து விடுவோமா? என்ன சொல்கிற? போறியாங்க? இப்படி நீ உட்காந்துருக்கதே எனக்கு சுத்தர பிடிக்கல. அங்கே எனக்கு கோவம் வந்து தான் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததே. இங்கே வந்து உன்னிட்ட பேசி அமுச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லு. அப்பா கொண்டு போய் விட சொல்கிறேன். பிள்ளைங்க என்ன கற்றுது கூட தெரியலடி. சொல்லுடி. உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அந்த பிள்ளைங்க இருக்கவே இருக்காதுங்க. ஒழுங்கு மாதிரி தான் சொல்லு. உன் அப்பாவை கொண்டு வந்து அங்கே விட சொல்கிறேன். சொல்லுடி சத்யா. எத்தனை தடவை தான் உங்கள்கிட்ட சொல்கிறது நான்? அங்கே போக மாட்டேன். எனக்கு யாருமே வேணாம். தயவு செஞ்சு என்னை ஃப்ரீயாக நிம்மதியாக விடுங்க, விட்டு தொலைங்க. எதுக்கு காலையிலேருந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சை. செல்வியக்கா, என்னதாக்கா பிரச்சனை? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. என் தம்பி வீட்டுக்கு போக மாட்டேங்கிறா. ஏன்க்கா? வசந்தி, நான் அழுகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. ஏண்டி வசந்தி கேட்குற? இவ இன்னொரு பையன் கூட பேசிக்கிட்டு அந்த பையன் கூட வாழலாம், அந்த பையனை கட்டிப்பாலாம். அர்ஜுனு வேணாமா, பிள்ளைகளும் வேணாமா? பாருடி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இந்த ஊரில் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னடி பேசுவாங்க? கூடி பேச மாட்டாங்க. என்னக்கா இது? சத்யா, என்னடி இது? ஏண்டி உனக்கு இந்த புத்தி இப்போ? உன் பிள்ளைங்களை பார்க்கலையா நீ? திடீர்னு ஏண்டி உனக்கு இப்படி போகுது யோசனை? என் தம்பி உனக்கு அப்படி என்னடி பாவம் பண்ணா? என் தம்பி உன்னை நல்லா தானடி வச்சுக்கிட்டான். என் தம்பி மாதிரி இந்த உலகத்தில் யாரடி உன்னை நல்லா பார்த்துப்பா? அவ்வளோ அழகாக பார்த்துப்பானேடி. உனக்கு வேண்டியதை தேவையானதை எல்லாமே வாங்கி தந்து பார்த்துப்பானேடி சத்யா. உனக்கு ஏண்டி இப்படி ஒரு புத்தி வந்துச்சு? உங்கள் தம்பி வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சா எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அவர் வாங்கி கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? அவரெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு திரும்ப அதை பற்றி பேசாதீங்க. செல்வியக்கா, என்னக்கா இப்படி பேசுகிறா? ஐயோ, இப்படியெல்லாம் அவள் பேசுவாளா? நினச்சே பார்க்க முடியல என்னால். என் வசந்தி கேட்குற, காலையிலேருந்து இவளால் தலைவலி வந்தது தான் மிச்சம். ப்ரெஷர் எதுவும் ஏறிடுச்சோ என்னமோ தெரியலம்மா. ரொம்ப தலைவலியாக இருக்குது. படப்படனே செய்யுது. அடச்சே, இங்கே உட்காந்துருந்தா இதே தொல்லை தான். ஆளுக்கு ஏதாவது பேசி சாகடிப்பீங்க. நான் போகிறேன் ரூம்குள்ள. பாத்தியா வசந்தி எப்படி போறான்னு பாத்தியா? இவளெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேனே தெரியல வசந்தி. பாவமா இருக்கு அர்ஜுன் தம்பியை பார்த்தா. என் தம்பி என்ன பண்ணா